குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். பிரமாதம். எது? காஃபி. நீங்க இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எனக்கு வந்து பழக்கவே கிடையாது. உங்களுக்கு தெரியாது. ஏன்டா சிரிக்கிற? நீங்க சிரிச்சீங்க, நானும் சிரிச்சேன். கண்ணாடி இதோ உங்களுக்கு என்னங்க ஒரு குறை இல்ல. மூஞ்சிய பாரு. போய் மூஞ்சிய கழுவுடா. மாஸ்டர் எனக்கு நேரமாகுது, நான் வேலைக்கு போறேன். போறியா? இப்ப போறேன். ஆனா ராத்திரியே இந்த சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்துடுறேன். யாவது? ராதாவா? எப்பமா ஊர்ல இருந்து வந்த? நேத்து ராத்திரியே வந்துட்டேங்க. இவர் வீட்டை பூட்டிட்டு எங்க போயிருக்காருன்னு தெரியல. பாவமே, பச்சை குழந்தையோட ராத்திரி பூரா இங்கேயாம படுத்திருந்த. சரி, நான் ஆஸ்பத்திரி பக்கம் தான் போறேன். உடனே அவனை வர சொல்றேன். நான் ஒருத்தி வீட்டுல இல்லன்னு தெரிஞ்ச உடனே இவர் ஊர் சுத்த போயிட்டாரு. வரட்டும், பேசிக்கிறேன். கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து சிரிச்சது நான். என்ன பாட்டு ரொம்ப பலமா இருக்கு. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்லுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த வீட்டு காவல் இருக்கவா? ராதா, ராதா நீ எப்பமா வந்த? எப்படிமா இருக்கிற? குழந்தை எப்படிமா இருக்கா? ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? என்ன நீ தப்பா நினைக்கிற? ராத்திரி டியூட்டி முடிஞ்ச உடனே நான் ஆஸ்பத்திரியிலேயே படுத்துக்கிட்டேன். அங்க பொம்பளை நர்சுங்க கூட இருப்பாங்களே? இருக்காங்களே. ஒரு நர்ஸ் வந்து என்ன ராத்திரியில எழுப்பி தூக்க மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டா. அவளுக்கு கூட தெரியுமா நீங்க தூக்கத்துல அடிக்கடி எழுந்திருப்பீங்க? என்ன நீ எக்கு தப்பா பேசிட்டு அவளை பாரு, அவளுக்கு என்ன அழகா இருக்கா. அப்பா மாதிரி இல்ல, அம்மா மாதிரி இல்ல, செத்து போனாரே தாத்தா மாதிரியே இருக்கிறான். தாத்தா மாதிரி ஏன் இருப்பான்? ஆமா, பிறந்ததுக்கும் பல்லு இல்ல, போறதுக்கும் பல்லு இல்ல. ஆமா, எனக்கு என்ன விலாசமா இல்ல. முன்கூட்டியே நீ ஒரு தந்தி அடிச்சிருந்தாக்கா நான் முன் ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பேன்ல. இப்படி முழிக்க மாட்டேன். முழிக்க மாட்டீங்க. நான் வர்றேன்னு தெரிஞ்சா ரொம்ப நல்ல புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருப்பீங்க. இல்லம்மா, வாயம் வயிறுமா போனியே, குழந்தையும் கையுமா வரப்போறியே அப்படின்னு தொட்டில எல்லாம் முன்னாடியே கட்டி வச்சிருப்பேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இங்க பாருங்க, எப்படா பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போவா கொண்டாட்டம் போடலாங்கிறதா இந்த ஆம்பளைங்க பழக்கம். ஏன் சத்தம் போடுற? ஏன் சத்தம் போட்டா என்ன? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். ஆனா அது அத்தனையும் 4 சுவத்துக்குள்ள இருக்கணும். மத்தவன் வேடிக்கை பார்க்க கூடாது. அப்பதான் எனக்கு கௌரவம், உனக்கு கௌரவம். உள்ளவா உள்ளவா. சரி, வீட்டுக்குள்ள போ. நான் இந்த மூட்டையெல்லாம் தூக்கிறேன். இந்த குழந்தைய மூட்டையை நீ தூக்க. பத்திரமா கொண்டா. அவன் தான் சீக்கிரமா வளர்ந்து என் பேரை எடுக்கணும். ஏன் கைய பிடிக்கிறீங்க? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னால கைய பிடிச்சா அது காதல், கல்யாணத்துக்கு அப்புறம் கைய பிடிச்சா அது தற்காப்பு. ஓங்கிறாரு. குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் அளவு கொஞ்சம் குறையுமாங்க. இங்க பாரு, குந்துமணி அளவு கூட அளவு குறையாம அப்படியே இருக்கிறீங்க. குங்குமப்பூ நிறைய சாப்பிட்டியா? ஐஸ் வைக்கிறீங்களா இல்ல உண்மையாவே சொல்றீங்களா? இப்பதான் ஒரு குழந்தையா இருக்கு, அதுக்குள்ள என்ன? கணத்தை காட்டுங்க. கதவு திறந்திருக்கு, சாத்திட்டு வர்றேன். என்னது? இது என்ன சொல்லு பாக்கலாம்? என்னையே கேக்குறீங்களா? இது வேற ஒண்ணு இல்ல, ரோசி கொடுத்த முத்தம். ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறமும் வெப்பாட்டி அவங்களுக்கு. இத பாருங்க, அந்த ரோசியோட கொடுத்து நடத்துங்க. நான் வெளியே போறேன். இருமா, ரோசி என்ன வயசு வந்த பொண்ணு நினைச்சிட்டியா? நேத்து ஆஸ்பத்திரியில நான் ஒரு சின்ன குழந்தைய பாத்துட்டேன். அந்த குழந்தை கொடுத்த முத்தம். குழந்தையா? ஆனா அதுக்கு வாய் பெருசு. அந்த குடும்பத்துக்கே வாய் ஜாஸ்தி. முருகேசன் குடும்பம் கேள்விப்பட்டதுல நீ என்னமோ நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் உன்னை ஏமாத்துறேன்? நீ எப்படி இருக்கிற? தக்காளி பழம் மாதிரி சும்மா சுண்ணா ரத்த வரும் இருக்கு, செக்கச்சவேன்னு இருக்கிற. பச்சை உடம்பு போட்டு எவ்வளவுதான் நிப்பேன். சும்மாங்க, வாயை திறந்தா ஒரே பொய். இப்பதானே சிகப்பா இருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே பச்சையா இருக்குன்னு சொல்றீங்களா? குழந்தைய பெத்த உடம்பு பச்சை உடம்புன்னு சொல்ல வந்த. பாருங்க, இனிமே நீங்க என்ன விட்டு போகவே கூடாது. நான் போக மாட்டேமா. நீதான் வந்துட்டியா? சத்தியமா சொல்லுங்க. எங்க வேணா அடிக்கிறேன், சத்தியமா போக மாட்டேன். ஆமா, உங்க அம்மா மாப்பிள்ளைக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சாங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பணியாரம் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. பணியாரமா? ரொம்ப நாளாச்சு. சீக்கிரம் சீக்கிரம் இருங்க, குடிச்சிட்டு வந்தேன். 2 பேருமே சாப்பிடலாம். சீக்கிரம் வா. குழந்தை பத்திரம். நான் ஒரு மடைய சரியா அடிக்க வந்திருக்கிறேன். ரோட்ல எத்தனை வயல் பார்த்தானோ. ஆமா, இவ வேற ஒரு கண்டிஷன் போட்டாலே விட்டு போக கூடாதுன்னு. ராத்திரி ஆனா பைரவன் வரணும்ன்றான். எப்படி? இதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது பண்ணணும். டார்லிங், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த பொண்ணையும் நான் வெறுக்கிறது இல்ல. அது சரி, நான் எப்படி இருக்கேன்? தரையில பார்த்தா தளதளன்னு இருக்கேன், தண்ணியில பார்த்தா குளுகுளுன்னு இருக்கேன். அப்படியா? நான் உங்களை நம்பலாமா? எதுக்கா? ஒரு முக்கியமான ரகசியம்
எனக்கு தெரியாத ரகசியமா? ஆமா, வேதாசலத்துக்கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தை எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? அதை யாருக்கும் தெரியாம வித்து கொடுத்தா ஆளுக்கு பாதி. என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? வைரங்க இங்க இருக்கு. ரொம்ப சிக்கலான இடத்துல இருக்கு. அதை நான் எப்படி எடுக்கிறேன்? அது உங்க சாமர்த்தியம், நானா கொடுக்க மாட்டேன். ஓகே, அப்ப நானே எடுத்துக்கிறேன். நீங்க ரொம்ப குறும்பு. குட் மார்னிங் பைரவன். குட் மார்னிங் வேதாச்சலம். இந்த இடம் பிடிச்சிருக்கா? வசதியா? நினைச்சதுக்கு மேல சுகம், சந்தோஷம். பைரவன், உங்க திறமைக்கு ஒரு வேலை வந்திருக்கு. என்ன? எங்கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் தேடி போயிடுச்சு. இங்க இதுவரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது. இங்க இருக்கிறவங்க தான் அதை யாரோ திருடி இருக்கணும். அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த வைரம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படித்தானே இருக்கும். மிஸ்டர் வேதாச்சலம், இந்த பைரவனையே ஆழம் பாக்குறியா? வைரத்தை வைரத்தால் அறுக்க முடியும், இந்த பைரவனை ஒண்ணு செய்ய முடியாது. பி கேர்ஃபுல். சபாஷ், உன்னை சோதிக்கத்தான் அப்படி செஞ்ச. உன்னை வீரத்தாலையும் ஜெயிக்க முடியாது, பணத்தாலையும் வாங்க முடியாது, பெண்ணாலையும் மயக்க முடியாது. இப்படிப்பட்ட கெட்டிக்காரன் தான் எனக்கு தேவை. அதான் கிடைச்சிருக்கனே, பயன்படுத்திக்க. இனிமே நீயும் நானும் ஒண்ணு. நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க முடியாது. இருக்கே. என்ன? கனகா வீடு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க முடியாது. எங்கெங்க ஊழல் நடக்குது, எங்கெங்க உண்மை இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். மை டியர் வேதாசலம், அந்த கனகா வீட்டை நான் பார்க்கணுமே. அதுக்கு என்ன, நான் ஏற்பாடு செய்யறேன். தேங்க்யூ. மணி 10 போகுது. இப்ப நான் போறேன்னா பட்டா கட்டி போயிடுவேன். தயாரா கட்டி தீட்டிட்டு இருப்பானே. ராதா தூங்குற. ராதா தூங்கிட்டா. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நழுவ பாக்குறீங்க. இன்னையோட அந்த ரோசிய மறந்துருங்க. குழந்தையாவா? குழந்தை. ஆமா, நம்ம குழந்தை அழுதுச்சா, அதனால தொட்டு ஆட்டத்துல எழுந்திரிச்சேன். தொட்டில் இங்க இருக்கு, அங்க இல்ல. அதான் இங்கதான் இருக்கு. அம்மா, இது என்னத்துக்கு கால கட்டு போட்டிருக்கேன்? நீங்க இப்படி நழுவு போவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கட்டி போட்டேன். கட்டவத்து விட, இல்லன்னா பட்டா கட்டி பேரவை இதை கொண்டுடுவா. பட்டா கத்தியாரு பேன கத்தியாரு யாரோ சத்தம் போடுற, அப்புறம் உண்மையை கொண்டுடுவா. என்ன உளறீங்க? உண்மையைத்தான் சொல்றேன். அவன் ஒரு கோரக்காரன். பாரு, எங்க அப்பா போகும்போது அவனை பிடிச்சி உள்ள தள்ளிட்டு போயிட்டான். என்ன பழி வாங்கத்தான் இவன் வந்தான். ஐயா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, குடும்ப சுகத்தை கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன், விட்டு வை அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னேன். அவனும் நம்பிட்டான். அவன் சொல்றான், ராத்திரி பூரா அவன் கூடவே இருக்கணுமா, இல்லன்னா கொண்டுடுவான். இப்ப நான் போகல, அவன் என்ன தேடி வருவான். வந்த இடத்துல உன்னையும் குழந்தையும் பார்த்தா குடும்பத்தையே கருவத்துறாட்டு. யார் நீ? கோபி எங்க? அவரை இப்ப பார்க்க முடியாது. பார்க்காம போக மாட்டேன். புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்க. உன்னை பார்த்தா அவர் பயந்தாரு. சீக்கிரமா வர சொல்லு, இல்ல இங்க ஒரு குணம் விடும். என்னையா மிரட்டுற? மரியாதையா போறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? அம்மா, வயிற்று வலி தாங்காம வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்று குணமா விழுந்துருவேன். அவர்கிட்ட சொல்லி 2 மாத்திரை வாங்கி கொடுங்கம்மா. யோ, நேரம் இல்ல, இப்பதான் வர்றதா? எனக்கு தெரியுது, வயிற்று வலிக்கு தெரியலீங்க, அது வந்துருச்சு. ஏயா, நேத்தான உனக்கு மருந்து கொடுத்தேன். அதை சாப்பிட்டதுல இருந்து தாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு. தெரியுதுல்ல, எங்கிட்ட வந்தா ஜாஸ்தி ஆகுதுன்னு. அப்புறம் ஏன் மறுபடியும் வர்ற? ஆத்தா பாவமா இருக்கு. பாக்காத. ஏதாவது நல்ல மருந்தா கொடுத்து குணப்படுத்துங்க. சரி சரி, நாக்க நீட்டுப்பா. என்ன ஒரே ஷேப்பா இருக்கு? என்னென்ன கருப்பாவா இருக்கும்? போதும், எழுத்துக்க. எவ்வளவு நேரம்? ஐயா, எத்தனை சொம்பு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கலையே. அவ்வளவு தாகம். ஆமா, உனக்கு சாயங்கால நேரத்துல ஜுரம் வர்ற மாதிரி இருக்குமே. ஆமாங்க. தலையெல்லாம் சுத்துதா? சுத்துதுங்க. தூக்கம் சரியா வராது? வரலீங்க. அள்ள எல்லாம் பிடிக்குதா? பிடிக்குதுங்க. என்னங்க பண்ணலாம்? இதெல்லாம் எனக்கும் இருக்கு, இதுக்கு விமோச்சனமே இல்ல. நீ போலாம். ஐயோ, மாத்திரை கொடுக்க. ஆட்டம் பிடிச்சா ஊசி போட்டுருவோம். ஊசியில உள்ள பயம் ஓடுறான். இதே ஊசிய பைரவனுக்கும் போட்டு ஓட ஓட வரட்டுங்களா? ஐயோ, அது முடியாது. அது வைரம் பாஞ்ச கட்டை. தேர்க்கம்பால குத்துறாலும் இறங்காது. பாரு ராதா, இப்ப நான் போகல, தொட்டில கிடக்குதே புள்ள, அது அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். இப்ப என்னங்க செய்யறது? வைரவன் முரடனா இருந்தாலும் கொஞ்சம் நல்லவன். கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு அனுசரணையா நடந்துக்கிற மாதிரி நடந்துகிட்டு, ஒரு நாளைக்கு லட்டு மாதிரி எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, கல்கண்டு மாதிரி அப்படி ஒரு புள்ள இருக்கான்னு உண்மையை சொன்னேன்னா அவ்வளவு பாப்புலர். நம்ம அம்பி. வணக்கம் மாமா.
என்னடா ஒரு முறை அது ஒண்ணுதான் வச்சிருக்கேன், அதுவும் இல்லடா ரொம்ப சிரமப்படுவோம். உன்னை முதலாளி கூப்பிடாரு நிப்போ. சும்மா போறியா? அவ்வளவுதான், உரிமைட்டான். நிக்கிறீங்களே, ஆப்பிள் சாப்பிடுங்க. ஆப்பிள் திங்க ஆகும். உயிருள்ள ஆப்பிள் கைவசம் நிறைய இருக்காமே. இதான் கூப்பிடுறேன். மணிமேகலை, அருந்ததி, பார்வதி, கண்ணகி, சீதா. கற்பரசிங்க பேரெல்லாம் இந்த வீட்டுல காத்துல பறக்குதுடா. பேர் என்ன? சாவித்ரி. உனக்கு ஒரு சத்தியவான் கிடைக்கலையா? நீ எந்த ஊர்? ராமேஸ்வரம். அட ராமா ஈஸ்வரா, அவன் பாவத்தை போக்குறதுக்காக அங்க போவான், நீ பாவத்தை சேர்க்கறதுக்காக இங்க வந்தியா? நீ எங்க வந்த? ஆச்சரியமா இருக்குது. உனக்கு இன்னுமா பூச்சி இருக்குது? கனக, நீ என்கிட்ட சுவாரஸ்யமான கதை ஒண்ணு கேட்டது இல்லையே? இல்லையே. சொல்றேன் வா. நானா? கதை கேட்கறதுக்கு யாரா இருந்தா என்ன? அங்கே நில்லு. என் பக்கத்துல வராது. எத்தனை பேர் என்கிட்ட உரம் வாங்கிட்டு ஓடிட்டாங்க தெரியுமா? மரியாதையா நீ ஓடி போயிடு. நான் யார் தெரியுமா? பைத்தியக்காரி. நான் யார் தெரியுமா? பட்டா கத்தி பைரவன். என்னை ஏமாத்த முடியாது. உண்மையை சொல்லு, நீயா பைத்தியக்காரி? என்ன பார்த்தாலே தெரியல. அதான் கேக்குறேன், எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி நடிக்கிறேன்? உன்ன மாதிரி மிருகம் என் பக்கத்துல நெருங்க கூடாது பாரு, அதுக்காகத்தான். பெரிய பத்தினி. பெண்வெறி பிடிச்ச பேய்களுக்கு மத்தியில என்ன போல பெண்கள் எப்படி பத்தினியா இருக்க முடியும்? அப்போ நீ உத்தமின்னு சொல்றியா? விருப்பத்தோட தன்னை ஒருத்தனுக்கு ஒப்படைக்கிறவளுக்கு பேரு உத்தமி. விருப்பம் இல்லாம ஒருத்தனால கெடுக்கப்பட்டா அவளுக்கு பேரு விபச்சாரியா? என்ன சொல்ற? குடிசையில மானத்தோட இருந்த என்ன வேதாச்சலங்கிற பாவிதான் இந்த படுகொயில கொண்டு வந்து தள்ளிட்டான். மானத்தை அவ்வளவு பெருசா நினைக்கிற நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும். முடியாது. இங்க வந்தவங்க யாருமே தப்பி போக முடியாது. இல்லன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து தொலையணும். இன்னும் நீ உயிரோட இருக்கியே. என்னைக்கு அந்த வேதாச்சலம் என்ன தொட்டானோ அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன். இந்த நடைப்பெண்ண இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என் தம்பி. இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சொன்ன பெய்யாவத்தோட சொல்ல மாட்டேன். யார் நீ? எந்த ஊர்? உன் பேர் என்ன? நீ உண்மையை சொன்னீன்னா உன்னை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பெண்களையும் நான் விடுவிக்கிறேன். சொல்லு, நீ யார்? நான் யாரு? இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? சுருக்கமா சொல்றேன். பொழுது இருட்டா எல்லா பெண்களும் வீட்டுக்கு விளக்கேத்தி வைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க அப்பதான் அதை அடைச்சு வைக்கணும், இல்லைன்னா சித்திரவதை செய்வாங்க. இதை விட கொடுமை வேற என்ன ஐயா வேணும்? புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு பசுகிட்ட பால் கறக்கிற மாதிரி வயிற்றுக்கு சோறையும் உடுக்கிறதுக்கு துணியையும் கொடுத்து இங்க இருக்கிற பெண்களோட கற்பையும் மானத்தையும் காசுக்கு விற்கிறாங்க. கற்பாம் மானமாம், கண்ணகியாம் சீதையாம். என்ன அதுக்குள்ள புறப்பட்டிய? अरे वेदाचल என்ன அநியாயம் இது? லட்சம் லட்சம்க்கு பணம் கேட்டான், சேட் கொடுத்தான். பார்ட்னர்ஷிப் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. லாபம் கொடுங்க. லாபம் வந்தாதான் கொடுத்திருப்பேனே. இங்கதான் ஒரே நஷ்டமா ஓடிக்கிட்டு இருக்க. அரே ராம், ஹோட்டல் की ஜல்சா மேல நடக்கறான். நிம்ம நம்ம கிட்ட போய் சொல்றான். சேட் ஒரு டைப்பான ஆசாமிங்கோ. ஏன் சேட் இப்படி ஆத்திரப்படுற? அட சொல்ல மறந்துட்டேனே, கனகா உன்னை பார்க்கணும்னு போன் பண்ணாயா? வேண்டாங்க ஐயா, கனகாவும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். சேட்டுக்கு பணம் தான் வேணும். டேய், என்னடா கலாட்டா பண்ற? போடா வழியா. வேதாச்சல் நம்மளே போடா சொல்லுங்க. போதுங்கய்யா நிம்மல் சாவாசம். நமக்கு லாபம் வேணாம், பார்ட்னர்ஷிப் வேணாம். நம்ம பணத்தை திருப்பி கொடுத்தா போதுங்கய்யா. குடுக்கல என்ன செய்வ? பகவான் பகவான், இந்த பார்,
உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பைசா கூட வாங்குறேன். இனிமே உனக்கும் ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்மளை மோசம் பண்ற. நம்மள்கிட்ட பணம் வாங்கினதுக்கு ரெக்கார்டு இருக்குது. இனிமே சேட் நம்மளை வீட்டுல சந்திக்க மாட்டான், கோர்ட் மேலே சந்திக்கிறான். வேதாச்சல், நம்மள்கிட்ட நம்ம பணம் வசூல் பண்ணல. ராம்லால் கி பேட்டா மோகன்லால் இல்லை வர்றான். रामलाल की बेटा मोहनलाल இல்ல. செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கிய நீ யாரு? என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன யாரும் கேக்குறியா? கெட் அவுட். கிட்ட வர சொல்றியா? ஸ்டூபிட். கட்டி பிடிக்க சொல்றியா? அப்பா. யாரவன்? பைரவா. ஆவ் பாயா. யாரு அந்த குட்டி படா ஷாகா இருக்கா? ஷட் அப். பைரவா. என்ன இது? இது என் மகன். உன் மகன். உனக்கு இப்படி ஒரு அழகான மகன் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பா, யாருக்கு அந்த காட்டு மிராண்டி? நமக்கு ரொம்ப வேண்டியவன். பார்க்கறதுக்கு முரடனா இருந்தாலும் பழகிறதுக்கு நல்ல பழகிறதுக்கு ரொம்ப நல்லவன். இப்படிப்பட்ட மனுஷனோட நீங்க பழகிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. கோச்சுக்காது டார்லிங். உன் கண்ணு ஆப்பிள் மாதிரி செவந்து போயிடுது. நான்சென்ஸ். பைரவா, என்ன நீ ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கல? உனக்கு என்னையா தெரியும் இதெல்லாம் ஜாலியா? அவன் எதுக்கா என்ன வர சொன்னேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எவன் சொத்தை கொள்ளையடிக்கணும், யாரு தாலியா இருக்கணும், எவன் தலையை அறுத்து கொண்டாந்து முன்னால வைக்கணும் சொல்லு. மோகன்லால் சேட். மோகன்லால் சேட்? எஸ். இதோ அட்ரஸ். மோகன்லால் சேட். இவனை அட்ரஸ் இல்லாம ஆக்கணும், அவ்வளவுதானே? டன். இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்திருக்க இந்த தேவை கேட்குது. Come on, guys. All of you get out. Bye. சபாஷ் பைரவா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டியே. ஆமா, பணத்தை என்ன செஞ்ச? பணத்தை என்ன செய்த, கொலையை எப்படி செய்த, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன இழிச்சவாயனா? மிஸ்டர் வேதாச்சலம், நீ போடுற தூண்டில இந்த மீன் மாட்டாது. எங்க என்னுடைய பங்கு? ஏன் இப்படி அவசரப்படுற? முதல்ல விருந்து, அப்புறம் பரிசு. எல்லோரா சிற்பமே வந்து மடியில விழுது, எடுத்து ரசிக்க வேண்டியதானே? வேதாச்சலம், இது எனக்கு தேவையில்லை. வேற என்ன தேவை? கனகா வீடு.
தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காத. அப்ப என் தயவு உனக்கு தேவையில்லை. அப்படி சொல்லாத. எனக்கு நீ ஒரு கண்ணு, கனகா வீடு ஒரு கண்ணு. எனக்கு எப்பவுமே கனகா வீட்டு மேலதான் கண்ணு. முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி எடுத்துக்க. தேங்க்யூ. ஆனா மோகன்லால் விஷயம் வெளியே. உங்க 2 பேருக்கு எந்த ஊர்? மணிமங்கலம். செலவுக்கு பணம். ஜாகிரதையா ஊருக்கு போய் சொல்லணும், தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும். நான் வரேன். மறுபடியும் ஏன் இங்க வர? போ. நான் கண்ணனூங்க. கல்லாலே அடிப்பேன். கண்ணனூரா ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? உனக்கு இங்க வேலை இருக்கு. ஒழுங்கா மரியாதை அப்படி இல்ல. நெடுஞ்ச வரைக்கும் போதும், போ. நீங்க எல்லாரும் எங்க போகணும்? நாங்க எங்க போக முடியும்? இந்த குப்பையில கிடந்த எங்களை எப்படிங்க குடும்பத்துல சேர்ப்பாங்க? வாழ்க்கையில வழிக்கு விழுந்தவங்க, வாழ வழி இல்லாதவங்க, மானத்தோட உழைச்சி பழக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறேன். நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கே இருக்கு. நீ எங்க போகணும்? நான் எங்க போக முடியும்? இத்தனை வருஷமா எங்க போயிருந்தேன், எப்படி இருந்தேன்னு என் தாயும் தம்பிகளும் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்கேயாவது போறேன், ஆனா இந்த இடத்துல மட்டும் இனிமே நான் இருக்க மாட்டேன். அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. எனக்கு வேண்டிய பையன் கம்பவுண்டரா இருக்கிறான். அவனுக்கு நான் ஒரு காகிதம் தர்றேன். நீங்க அதை எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? சரி தம்பி, நான் அப்படியே போறேன். எங்கடா நடுவ பாக்குற? உனக்கு உள்ள வேலை இருக்கு, போடா. கொஞ்சம் கையை பிடிச்சு விடு. போறட்டா, ரொம்ப பரமா. நல்லா இருக்கீங்களே? உடம்புக்கு என்ன? இங்க கம்பவுண்டர் கோபி. ராஜாக்கு எப்படி நல்ல பேர் வரும்? அதை பத்தி என்ன விஷயமா வந்தீங்க? உங்க சிநேகிதர் இந்த லெட்டர் கொடுத்திருக்காருங்க. சிபார்சா? வாத்தியார் வேலைக்கு சிபார்சு, மெடிக்கல் சைடு சிபார்சு, எதுக்கு எடுத்தாலும் சிபார்சு. காலம் கெட்டு போச்சு. இப்படி கொண்டாங்க. ஆடே முருங்காப்பை எழுதியிருக்கான், நல்லாவே எழுதியிருக்கான். ஓஹோ, குட். நீங்க இங்கே இருக்கலாம், ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். டாக்டர் நம்ம பையதான், நான் சிபார்சு பண்றேன், வேலைக்கு வச்சுக்கோ. கோபி, இப்பதானே சொன்னேன், இவர் இல்லாம நான் இல்ல. யாருங்க? பாவம், என்ன மாதிரி ஒரு அனாதை. வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்ம ஆஸ்பத்திரியில ஒரு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். ஆதரவில்லாத அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கத்தானே இந்த ஆஸ்பத்திரியே நடக்குது. நீங்க தாராளமா இங்க இருக்கலாம். ஒரு ஊனம் ஏற்பட்டாலும் தாய்க்கு அது பிள்ளைதானப்பா. நீ எனக்கு எப்பவும் சீதானா. தாதா, என் தம்பிங்க எங்க இருக்காங்க? எங்க அம்மா எப்படி இருக்காங்க தாதா? சீதா, நான் இந்த கேள்விக்கு எப்படிமா பதில் சொல்லுவேன்? உன்னை பிரிஞ்ச வேதனையில உங்க அம்மா அன்னைக்கே இறந்துட்டாங்க. கடவுளே, ராமு எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா உன் தம்பி ராஜா நல்லா இருக்கான். அவன் எங்க இருக்கான் தாதா? இங்கதாமா இருக்கான். டாக்டர் ராஜா வேற யாரும் இல்ல, உன் தம்பி தான்மா. ராஜா என் தம்பி, என் தம்பி ஒரு டாக்டரா? தாதா, உன் தம்பிய சாதாரணமா நினைச்சிடாதம்மா. இந்த காமராஜ் நகரே அவன் ஒரு தவப்புதல்வனா நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் நாம் பட்ட துன்பம் எல்லாம் மறந்து போச்சு தாதா. சீதா, உன்னை பத்தி அவன் நினைக்காத நேரமே கிடையாது. உன்னை பார்த்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? வேண்டாம் தாதா, என்ன அவன் தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் உயிரோடு இருக்கிறதா அவனுக்கு தெரிய வேண்டாம். கௌரவமா இருக்கிற அவன் பேருக்கு என்னால களங்கம் வரவே வேண்டாம் தாதா. சீதா, உன் வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தை அவன் தவறா நினைச்சு உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாமா? இல்ல தாதா, போன என் சரித்திரம் அவனுக்கு தெரிய வேண்டாம். கூட பிறந்தோம், நான் இத்தனை வருஷம் எங்கேயோ பிரிஞ்சிருந்தேன். இப்ப கூட இருந்தோம், நான் அவனை தம்பின்னு கூப்பிட முடியாத நிலையில இருக்கேன். இப்படியே விலகி இருந்து என் தம்பியோட பெருமையையும் புகழையும் பார்த்துட்டு செத்து போயிடுறேன். தாதா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னம்மா? நான் யாருங்கிற உண்மையை அவனுக்கு நீங்க சொல்லவே கூடாது. சீதா, சத்தியம் செய்து கொடுத்துட்டா அதை என்னால காப்பாத்தாம இருக்க முடியாதுமா. அதே மாதிரி உண்மையை ரொம்ப நாளைக்கு உன்னால மறைச்சு வைக்கவும் முடியாது. ஆனா நீ யாருங்கிற உண்மையை உன் தம்பி கிட்ட நான் சொல்ல மாட்டேன். போதுமா? தாதா,
இன்ஸ்பெக்டர், என்ன ராத்திரில திருடம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒலாத்திட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஆளுகளை பிடிக்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு வேற கேஸே கிடைக்கலன்னா என்ன மாதிரி ஆட்களை தான் பிடிப்பீங்க. உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர்றியா? தாராளமா வர்றேன். வாரண்ட் இருக்கா? ரொம்ப கெட்டிக்காரனா இருப்ப போல இருக்க. இல்லாட்டி உங்க முன்னால நடமாட முடியுமா? உன் பேர் என்ன? பட்டாக்கத்தி பைரவன். போய் சொல்றேன். எங்க அப்பா வச்ச பேரியா? நான் ஏன் மாத்தணும்? என்னைக்காவது ஒரு நாள் உன் கையில நான் விலங்க மாட்டியே தீரு. என் கையில விலங்கா? இன்ஸ்பெக்டர், இது விலாங்கு மீன் உங்க கையில கிடைக்காது. வர்றேன். குட் லக். சோடா. தாதா, என்ன ராஜா, அந்த அம்மாவை பாத்தீங்களா? நம்ம கோபி தான் அவங்களை கொண்டு வந்து சேர்த்தது. சேர வேண்டிய இடத்துலதான் கொண்டு வந்து சேர்த்திருக்கான். தாதா, அந்த அம்மாவை பார்த்தா எங்க அக்கா சீதா மாதிரியே இருக்கு. ராஜா, நீ எப்போ உங்க அக்கா சீதாவையே நினைச்சுட்டு இருக்கீல்ல, அதான் உனக்கு யார பார்த்தாலும் உங்க அக்கா மாதிரியே இருக்குது. உண்மைதான் தாதா, அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனாலதான் அவங்கள எனக்கு சிஸ்டர் ஆக்கிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. இப்படி ஒரு சகோதரன் அவளுக்கு கிடைச்சிருக்கானே, நான் தான் கொடுத்து வச்சாதவன். ஏன்பா அப்படி சொல்றேன்? என் கூட பிறந்த சகோதரியை என்னால பார்க்க முடியல. அப்படி சொல்லாத ராஜா, அப்படி சொல்லாத. நீ ஒரு சகோதரி இழந்து வருத்தப்படுற, அதை மறக்கிறதுக்காகத்தான் இந்த சகோதரி அல்ல அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். இந்த பாரு ராஜா, அழாம ஊசி போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு பந்து வாங்கி கொடுப்பேன், மிட்டாய் வாங்கி கொடுப்பேன். ஓகே, திரும்பிக்க அந்த பக்கம், திரும்பிக்க. வெரி குட். இப்படி போங்கம்மா. ஓ சாரி. சிஸ்டர், உங்களை தான் கூப்பிட்டேன் சிஸ்டர். தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதீங்க டாக்டர். ஏ? நான் அதுக்கு தகுதி இல்லாதவ. இந்த மாதிரி பொது சேவைக்கு வர்றவங்க யாரா இருந்தாலும் நான் சிஸ்டர்னு தான் கூப்பிடுவேன். என்ன மட்டும் நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க டாக்டர். உங்க பேர் என்ன? சீதா. சீதா? எங்க அக்கா பேரு கூடதான். ஆனா என் பேருக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை டாக்டர். உங்களுக்கு யாருமே இல்லையா? இருந்து ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒரு தம்பி இருக்கான். ஆனா அவனை விட்டு பிரிஞ்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி வாழ்றதுல உங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கு? எனக்கு ஏதோ ஒரு வகையில நிம்மதி இருக்கு. அதே சமயம் உங்க தம்பி மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்கும். டாக்டர், உங்க தம்பி மாதிரியே நானும் எங்க அக்காவை பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த அன்பு தெய்வம் இப்ப எங்க இருக்குதோ, முதல் தடவை அவங்கள பார்த்தோன்னே எனக்கு எங்க அக்கா ஞாபகம் தான் வந்தது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை அக்கான்னு கூப்பிடட்டுமா? வேண்டாம் டாக்டர், தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்காங்கிறதையே நான் மறக்க நினைக்கிறேன். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கிறத என்னால மறக்க முடியல. இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேருமே துரதிருஷ்டசாலிங்க. நீங்க அக்காவை பிரிஞ்சிருக்கிறீங்க, நான் தம்பியை பிரிஞ்சிருக்கிறேன். சிஸ்டர். டாக்டர்,